கோல்டும் சில்வரும் மார்க்கெட்ல திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற ஆரம்பிச்சிருக்கு. கோல்ட பொறுத்தளவுல ரூ. 2400 பர் 10 கிராமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. சில்வர் வந்து பர் 1 கேஜிக்கு வந்து ரூ. 13,500 வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஏறி இருக்கு. ஏன் இந்த அளவுக்கான ஏற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க யுஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெனிசுலால வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அங்க வெனிசுலாவோட பிரசிடென்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க புடிச்சிட்டு வந்தாங்க. நிக்கோலஸ் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வரையும் கோல்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சிருக்கு நேத்திக்கான மார்க்கெட்ல. சோ இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராலி கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. என்ன ரீசனால அப்படின்னா யுஎஸ் வந்து இன்னும் மிரட்டிட்டு தான் இருக்காங்க. வெனிசுலால இன்னும் வந்து மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. சோ யுஎஸ் வந்து வெனிசுலாவோட ஆயில் செக்டரை டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னா அந்த டைம்ல மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கும். சோ யுஎஸ்க்கும் வெனிசுலாவுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு போர் சூழல் வந்து கிளம்பி இருக்கு. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனோட போர் சூழல் வந்து இருக்கு. ஈரான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் முடியவே இல்லை. மிடில் ஈஸ்டோட டென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சைனாக்கும் தாய்வானுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி குளோபல் இஷ்யூஸ் எல்லாமே ஒண்ணு சேருது அப்படின்னா குளோபல் லெவல் அன்சர்டினிட்டி வந்து கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த அன்சர்டினிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னா எல்லாருமே சேஃபான அசெட்ஸ் நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அதுதான் கோல்டு அண்ட் சில்வரையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏத்தி வச்சிருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இந்தியா ஒன்னும் மிரட்டிட்டு இருக்காங்க இங்க யூஎஸ் பொறுத்தல. சோ இன்னும் 500% டேரிஃப் வந்து போட போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி டீடைலாவும் வந்து பார்ப்போம். அண்ட் தென் இங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் பொறுத்தல இன்னும் அதிகமான கோல்ட்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் அதிகமா கோல்டு வாங்குறது அப்ப இங்க கோல்டு டிடிஎஃப் இன்ஃப்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கு. அண்ட் தென் குளோபல் இஷ்யூஸும் முடியற மாதிரி தெரியல. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிட்டே தான் வந்து இருக்கு. அப்புறம் இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. சோ அதனால யூஎஸ் டாலர் வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் 2026லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஹைக் வந்திருக்காது. ரேட் கட் தான் வந்து பாசிபிள் அப்படின்ற மாதிரி இங்க ஜெரம் போல் வந்து சொல்லியிருந்தாருல. சோ இது எல்லாமே கோல்டுக்கு சாதகமா தான் இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால கோல்டு சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கு.